Good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நம்ம இன்னைக்கு anatomy of flowering plants ஓட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம டிஷ்யூஸ் பார்த்தோம், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் அது நான் ஓல்டு புக்கில் இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த புக்கிலேருந்து நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அதுக்கப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூ, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி வாஸ்குலார் பண்டில் பற்றி படிக்கும்போது வாட் இஸ் ரேடியல் வாஸ்குலார் பண்டில்னால் என்ன, அதுக்கப்புறம் கோன்ஜாயிண்ட்னா என்ன, ஓப்பன் வாஸ்குலார் பண்டில், க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா உள்ள டீட்டெயில் படிக்கிறது ரொம்ப ஈஸி. தட் இஸ் ரூட்டோட அனாட்டமியோ ஸ்டெம்மோட அனாட்டமியோ படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த கண்டினியூவேஷன் கொஞ்சம் அழகாக இருக்கும், புரிதல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நாம் டைட்டில்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த லெசன் முடிஞ்சிரும், இந்த வீடியோவோட இந்த லெசன் முடிஞ்சிரும். லெட் இஸ் கெட் இன் டு த டைட்டில். இன்றைக்கி நாம் ஃபுல்லாக ரூட் அனாட்டமி, ஸ்டெம் அனாட்டமி, லீஃப் அனாட்டமி, இது மூணை பற்றி படிக்க போகிறோம். இந்த புக்கில் நமக்கு செகண்டரி க்ரோத் இல்லை, ஆனால் செகண்டரி க்ரோத் மென்ஷன் ஆகிற சில ஏரியாஸ் ரூட்டில் இருக்குது. அங்கே நான் உங்களுக்கு பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, anatomy of dicot and monocot plants. For a better understanding of tissues, organization of roots, stem and leaves, it is convenient to study the transverse section of the mature zones of these organs. இந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிஎஸ் எடுத்து பார்க்கணும், கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம். அதை டிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஒரு கிராஸ் செக்ஷன் பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைகாட் ரூட்டு. லுக் அட் ஃபிகர் 6.3a இங்கே போட்டிருக்காங்க, இதுதான் 6.3a. இட் ஷோஸ் த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் த சன்ஃப்ளவர் ரூட். நமக்கு போட்டிருக்கிறது சன்ஃப்ளவர் ரூட்டு. அண்ட் த இன்டர்னல் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் எபிப்ளம்மா. இங்கே எபிடர்மஸை நம்ம எபிப்ளம்மான்னு சொல்லலாம். Many of the cells of epiblemma protrude in the form of unicellular root hair. ரூட் ஹேர் எப்பவுமே யூனிசெல்லுலார்னு நம்ம பார்த்தோம், அன்னைக்கு இது படிக்கும்போதே பார்த்தோம் போன வீடியோவில். ப்ளஸ் எப்பொழுதுமே ரூட்டில் கியூட்டிக்கல் இருக்காது, பிகாஸ் இட் டேக்ஸ் வாட்டர் அண்ட் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். அப்படின்னும் போது கியூட்டிக்கல் இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல், அதனால் அப்படியே அனுப்பிட்டே இருக்கும். The cortex consists of several layers of thin walled parenchyma cells. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், கார்டெக்ஸ் முழுக்க உங்களுக்கு பேரன்கைமா செல்ஸ், ஒரே டைப் ஆஃப் செல் அப்படி இருந்தால் இட் இஸ் கால்டு ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ். ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ்னால் ஒரே மாதிரியான கார்டெக்ஸ், ஒரே மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது. இதே உங்களுக்கு ஸ்டெம்முக்குள்ளே போனீங்கன்னா ஹெட்டிரோஜீனஸ் கார்டெக்ஸ், அங்கே வெரைட்டியாக இருக்கும், கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது ஒன்று டிஃப்ரென்ஸ். இங்கே யூனிசெல்லுலார் ரூட் ஹேர், ஸ்டெம்முக்குள்ளே போனீங்கன்னா மல்டி செல்லுலார், ட்ரைகோம், லீஃப்குள்ளேயே இருக்கலாம். ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொன்னால் இது எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளம்மா. ரைசோடர்மிஸ்ன்னு கூட ஒரு பேர் இருக்குது. இது கார்டெக்ஸு. இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் தட் இஸ் எண்டோடர்மஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த பிக்சரை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் படிப்போம். இப்போ யூஸ்வலாக எண்டோடர்மஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லுக் அட் ஹியர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஃபார் அ ரூட். இப்படி இருக்கும். நான் ஒரு எண்டோடர்மஸை வரைகிறேன். எண்டோடர்மஸில் உங்களுக்கு பேரல் ஷேப்டு செல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நான் இப்படி ஜஸ்ட் வரைஞ்சிருக்கேன் ஒரு பார்ட்டு. இந்த ஒரு பார்ட்டில் அப்படியே கொஞ்சம் ஜைலமையும் வரைஞ்சி விடுறேன். ஜைலம் பார்த்திங்கன்னா ரேடியல் வாஸ்குலார் பண்டில், அதுக்கப்புறம் எக்ஸார்க் பண்டில். எக்ஸார்க் பண்டில் அப்படின்னு சொன்னால் புரோட்டோசைலம் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ மெட்டாசைலம் பெருசாக உள்பக்கம் இருக்கும், இப்படி வச்சுக்கலாம். இப்போது இந்த திஸ் இஸ் ஒன் வாஸ்குலார் பண்டில், திஸ் இஸ் த எண்டோடர்மஸ். எண்டோடர்மஸ்க்கு கீழே இன்னொரு ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்லை நம்ம வேறு கலர் காட்டும். தட் இஸ் பெரிசைக்கிள். இது வந்து ஒரு தின் லேயராக இப்படி பெரிசைக்கிள், ஜஸ்ட் பிலோ த எண்டோடர்மஸ் ஒரு தின் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள். ஓகே, இப்படி. இப்போ இந்த எண்டோடர்மஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்த புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டாக ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரோட்டோசைலம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த ஒரு செல் இப்படி வச்சுக்கலாம் நம்ம. இந்த ஒரு செல் பேர்
பேசேஜ் செல் அப்படின்னு வச்சுக்கணும். பிகாஸ் இந்த ஒரு செல் மட்டும் ஸ்பெஷல் செல். எங்கெல்லாம் உங்களுக்கு புரோட்டோசைலம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த பிக்சரில் நாலு வாஸ்குலார் ரீஜன், தட் இஸ் 4 xylem இருக்குது. ஒன்று this area, I'll just take another light color so that you can see. இங்கே பாருங்கள், this one area, this one area, this one area and this one area. இந்த 4 ஜோனில் இப்போ 4 பேசேஜ் செல் இருக்கும். இப்போ உங்களுக்கு 10 இருந்துச்சுன்னா 10 பேசேஜ் செல், அதுக்கேற்ற மாதிரி. இந்த செல்லில் மட்டும் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸுங்கிறது சுபரின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டாக திக்காக மாறி இருக்கும். மீதி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு யூ கேன் see the Casparian thickening. See இந்த tangential wall, radial wall, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு you can have a suberized layer. This is called Casparian thickening. ஓகே, ஆனால் பேசேஜ் செல்லில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the water which comes, இப்போ இப்படி எடுத்துக்கலாம், the water இப்படி வருது, வந்து அது பேரன் கைமாக்குள்ளேயோ இல்லை செல்லுக்கு வெளியேயோ எங்கேயோ ஒன்று போயிட்டு கரெக்டாக இந்த பேசேஜ் செல்லில் வந்து முடியும். இன்கேஸ் இப்போ இங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இப்படியே சுற்றி இந்த இடத்துல வந்து முடியும். இங்கே வர வாட்டர் அண்ட் அதர் கண்டென்ட் பக்கத்து செல்லுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த காஸ்பேரியன் திக்னிங் இருக்குது. அது வாட்டர் இம்பர்மியபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ஒரு பேசிக் நேச்சர், இது கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாக ஒரு டைகாட் ரூட்டுக்குள்ளே 2லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 வாஸ்குலார் பண்டில், 2 to 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 வாஸ்குலார் பண்டில் இருந்தால் அது பேர் டையார்க் கண்டிஷன். ஓகே, 4 வாஸ்குலார் பண்டில் இருந்தால் டெட்ரார்க் கண்டிஷன். இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கணும். மோர் தென் 6 வாஸ்குலார் பண்டில் இருந்தால் பாலியார்க், அது நம்ம மோனோகாட்டில் பார்க்கலாம். டைகாட்டில் யூஸ்வலாக 2 to 4. ஸோ வாஸ்குலார் பண்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சென்டரில் பித்து சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு காமன் ஃபெனமினன். ஓகே, இதுதான் இந்த பிக்சரோட கண்டென்ட்டு. இப்போ நாம் புக்கில் இருக்கிறத படிப்போம். The outermost layer is epiblema. Many of the cells of epiblema protrude in the form of unicellular root hair. The cortex consists of several layers of thin-walled parenchyma cells with intercellular space. And the innermost layer of cortex is called endodermis. இங்கே pink கலராக கொடுத்துருக்காங்க. அது it comprises a single layer of barrel-shaped cells without any intercellular space. The tangential as well as radial walls of the endodermal cells have a deposition of water impermeable waxy material suberin in the form of Casparian strips. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தட் இஸ் த tangential wall as well as the radial walls. All these walls have been covered with suberized thickening. So it is impermeable, water impermeable, waxy material suberin in the form of Casparian strips. Next to endodermis lies a few layers of a thick-walled parenchymatous cells referred to as pericycle. இங்கே ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். Several layers. நான் just one layer நான் டயக்ராம்காக போட்டது. Initiation of lateral roots and vascular cambium during the secondary growth takes place in these cells. ஸோ இதுவும் எக்ஸாம் கொஷின். எங்கேருந்து லேட்ரல் ரூட்ஸ் வருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாஸ்குலார் கேம்பியம் டியூரிங் த செகண்டரி க்ரோத் டேக்ஸ் பிளேஸ் எந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னா இந்த பெரிசைக்கிள்லேருந்து வருது. செகண்டரி க்ரோத்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளே யூஸ்வலாக ஸ்டெம்மில் கேம்பியம் இருந்தால் தான் செகண்டரி க்ரோத்து. பட் சில நேரங்களில் டைகாட் ரூட்டில் செகண்டரி க்ரோத்து ஃபார்ம் ஆகும். இப்போ நான் அதையும் பிக்சர் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் ஜஸ்ட் கோ வித் த லைட் கலர். இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் வந்து உங்களுக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ளோயம். ஓகே, கன்சிடர் xylem and phloem are alternate with each other. இப்படி இருக்குது. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் xylem, இப்போ எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் phloem. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்.
என்ன ஆகும் at the time of secondary growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா secondary growth அப்போ there is a formation of இப்போ பெரிசைக்கிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் initiation of lateral root and vascular cambium during the secondary growth takes place in these cells. இப்போ பெரிசைக்கிளில் இருந்து ஸோ இங்கே இருந்து there is a connection அப்படியே இங்கே வந்து இந்த ஃப்ளோயம்க்கு கீழே வந்து ஃப்ளோயம்லேருந்து அப்படியே திருப்பியும் வந்து இங்கே இந்த ஜைலம் அப்படியே கவர் பண்ணி இப்படி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு செகண்டரி க்ரோத் ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன் இன் ரூட். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்படியே இருந்து பெருசாக ஆக அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப்புக்குள்ளே வந்துடும். அதை மென்ஷன் பண்ண தான் இங்கே இந்த பெரிசைக்கிள் இன்வால்வ்ட் இன் வாஸ்குலார் கேம்பியம் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கிறது. ஓகே, the pith is small or inconspicuous because of lesser number of vascular bundle. The parenchymatous cells which lie between the xylem and the phloem are called conjunctive tissue. நம்ம இப்போ கன்ஜெஷன் படிப்போம் இல்லையா இங்கிலீஷில், ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணுறது, சென்டென்ஸை. இங்கேயும் xylem phloemக்கு நடுவில் இருக்கிற அத்தனை செல்லுமே கன்ஜக்டிவ் டிஷ்யூ, நடுவில் இருக்கிறது மட்டும் பித்து. ஓகே, and these are usually 2 to 4 xylem and phloem patches. 2 இருந்தால் diarch and 4 இருந்தால் tetrarch condition. And later a cambium ring develops between the xylem and phloem. இப்போ நான் இங்கே வரைஞ்ச அந்த கண்டிஷன் தான். All tissues on the inner side of the endodermis such as pericycle, vascular bundle and pith constitute the stele. இப்போ வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொன்னால் xylem and phloem, ஸ்டீல் அப்படின்னு சொன்னால் வாஸ்குலார் பண்டிலும் பித்தும் பெரிசைக்கிளும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் எதுன்னு கேட்டால் பெரிசைக்கிள், இன்னர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் கார்டெக்ஸ் எதுன்னு கேட்டால் எண்டோடர்மஸ். இஸ் த பித் இஸ் அ பார்ட் ஆஃப் அ வாஸ்குலார் பண்டில் கேட்டால் எஸ். பித்து யூஸ்வலாக பேரன்கைமேட்டஸ். ஸோ xylemக்கும் phloemக்கும் நடுவில் என்ன டிஷ்யூ இருக்குன்னா கன்ஜக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஜென்ரலாக இந்த வாஸ்குலார் பண்டில் இஸ் ரேடியல் வாஸ்குலார் பண்டில், க்ளோஸ்ட் வாஸ்குலார் பண்டில் அண்ட் எக்ஸார்க் கண்டிஷன். தட்ஸ் ஆல் அபவுட் த ரூட். டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் வாஸ்குலார் பண்டில் மட்டும் மோனோகாட்டில் நிறைய இருக்கும், பாலியார்க் கண்டிஷன். அண்ட் பிகாஸ் ஆஃப் மோர் வாஸ்குலார் பண்டில் சென்டரில் பித்து வைடாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ், மீதி அத்தனையும் ஒரே மாதிரி. இப்போ பார்ப்போம் monocot root. The anatomy of the monocot root is similar to the dicot root in many respects. It has epidermis, cortex, endodermis, pericycle, vascular bundle and pith. As compared to the dicot root which have fewer vascular xylem bundle, there are usually more than 6, that is polyarch xylem bundle in the monocot root. Pith is large and well developed. Monocotyledonous roots do not undergo any secondary growth. அவ்வளோதான். இப்போ டைகாட் ஸ்டெம்முக்குள்ளே வந்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். பிகாஸ் டைகாட் ஸ்டெம் ஜென்ரலாக இட் வில் அண்டர்கோ செகண்டரி க்ரோத்து பிகாஸ் ஆஃப் அப்படியே சர்க்குலராக ஒரு ரிங் பேட்டர்ன் ஆஃப் வாஸ்குலார் பண்டில். அந்த மாதிரி ஒரு வாஸ்குலார் பண்டில் மோனோகாட்டில் இல்லை. அதனால் அங்கே செகண்டரி க்ரோத்துங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னுக்கு போயிடும். இருக்காது, மோஸ்ட்லி இருக்கிற பிளான்ஸில் only few trees are present in monocot. இப்போ பார்ப்போம் dicot stem. The transverse section of a typical young dicot stem shows that the epidermis is the outermost protective layer of the stem. Outermost protective layer is epidermis. ஜென்ரலாக இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது. covered with a thin layer of cuticle. So cuticle இங்கே இன்னொரு green layer கொடுத்துருக்காங்க பாருங்கள். This is cuticle. This is cuticle. And covered with a thin layer of cuticle, it may bear trichomes and few stomata. Trichomes தான் இங்கே extension. Trichomesனா multicellular. இங்கே பாருங்கள், this is multi-layered, multicellular. cuticle இருக்குது, ஸ்டொமேட்டா இருக்கும் சில நேரங்களில். The cells arranged in multiple layers between epidermis and pericycle constitute the cortex.
ஸோ நீங்கள் ஜென்ரலாக இந்த கார்டெக்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோலன்கைமா இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் see கோலன்கைமா ஹியர். ஓகே, look at here, this is கோலன்கைமா immediately under the epidermis. அதுக்கப்புறம் பேரன்கைமா, அதுக்கப்புறம் எண்டோடர்மஸில் ஸ்டார்ச் இருக்கும், அதுக்கு கீழே பெரிசைக்கிளில் ஸ்க்ளீரன்கைமா பேச்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃப்ளோயம். ஸோ பார்த்தீங்கன்னா கோலன்கைமா, பேரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா எல்லா டிஷ்யூஸும் இருக்கிறதுனால ஹெட்டிரோஜீனஸ் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ படிப்போம். The cells arranged in multiple layers between epidermis and pericycle constitute the cortex. It consists of 3 subzones. The outer hypodermis consists of a few layers of coloncymatous cells just below the epidermis, which provide mechanical strength to the young stem. நம்ம ஏற்கனவே coloncyma tissue படிக்கும்போது meant for மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் படித்தோம். தி சேம் திங், யங் ஸ்டெம்னா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அதுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மி தரைக்கு மேலே இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஹார்ட்னஸ்க்காக கொலன்கைமா. கார்டிக்கல் லேயர்ஸ் பிலோ ஹைப்போடர்மஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரவுண்டட் தின் வால்டு பேரன்கைமாட்டிஸ் செல்ஸ் வித் கான்ஸ்பிகுவஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், இன்டர்செல்லுலார் ஸ்பேஸு நல்லா கொஞ்சம் நல்லா தெரிகிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸோடு இருக்கும். The innermost layer of the cortex is called endodermis. So this is endodermis. இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே endodermis. And endodermis, the cells of the endodermis are rich in starch grain and the layer is also referred to as starch sheath. இதுக்குள்ளே நிறைய ஸ்டார்ச் கிரெயின் இருக்கிறதுனால இது பேர் ஸ்டார்ச் ஷீத். அதுக்கு கீழே பெரிசைக்கிள் வந்தீங்கன்னா தட் இஸ் ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் பேட்ச் இருக்கும். Present on the inner side of the endodermis and above the phloem in the form of semi-lunar patches of sclerenchyma. இங்கே பாருங்கள், this is the pericycle present below the endodermis just above the phloem. அப்படியே அங்கங்கே இங்கேயுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அழகாக பேட்சாக. ஓகே, that is of sclerenchymatous. So all the 3 type of tissues are present, simple tissues are present here. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா phloem and semilunar patches of scleron. In between the vascular bundle there are few layers of radially placed parenchymatous cells which constitute medullary rays. The medullary rays அப்படிங்கிறது நீங்கள் டிம்பர் மார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் வந்த ஒரு ஸ்டெம் அப்படின்னா நான் இப்போ ஜஸ்ட் ஐ ட்ரா. இப்போ இதுதான் செகண்டரி க்ரோத் வந்து ஒரு ஸ்டெம்முன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ரிங்காக தெரியும். அந்த ரிங்கில் மெடுலரி ரேஸ் ரொம்ப நல்லா தெரியும். எப்படின்னா இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதில் த பேட்டர்ன் ஜஸ்ட் கோஸ் லைக் திஸ், இப்படி போகும். திஸ் இஸ் த மெடுலரி ரேஸு. இங்கேயுமே இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு when it goes it will be a medullary rays. நம்ம முதல்லையே டிஷ்யூ சிஸ்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கும்போது we have just seen it will be very helpful to transport the content அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இப்போ இங்கேயும் படிக்க போகிறோம். In between the vascular bundle there are few layers of radially placed parenchymatous cells which constitute a medullary rays. A large number of vascular bundle are arranged in a ring. The ring arrangement of vascular bundle is a characteristics of dicot stem. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பேட்டர்ன் ஒரு ரிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கு, ரவுண்ட் கான்சென்ட்ரிக் ரிங். இந்த கான்சென்ட்ரிக் ரிங்கால் தான் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் see it is one particular ring, this is one vascular bundle. ஸோ இந்த மாதிரி ஒரு vascular bundle இருக்கிறதுனால தான் it just goes for a secondary growth. அதுக்கு secondary growth போகிறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்டர்ஃபாசிகுலார் இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம் அதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் த பாயிண்ட் வேர் இட் வில் கெட் இன் டு த செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் போகிறதுக்கான ஒரு அமைப்பு அது. ஓகே, அண்ட் ஈச் வாஸ்குலார் பண்டில் இஸ் கோன்ஜாயிண்ட். நமக்கு தெரியும் இது கோன்ஜாயிண்ட் ஓப்பன். கேம்பியம் இருக்குது, இந்த டயக்ராமில் இங்கே கேம்பியம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ this is cambium present between phloem and xylem. பார்த்தீங்கன்னா மேலே மெட்டாசைலம், புரோட்டோசைலம் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் என்டார்க் வாஸ்குலார் பண்டில். சேம் ரேடியஸில் இருக்கிறதுனால கோன்ஜாயிண்ட் அண்ட் கேம்பியம் இருக்கிறதுனால ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். இதெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம்.
Endark protoxylem, a large number of rounded parenchymatous cells with large intercellular spaces which occupy the central portion of the stem constitute the pith. Pitho inge nalla periya parenchyma. Ellam pith is the area where food is stored. Food store பண்ற area அது. Okay. So this is about dicot stem. நீங்கள் monocot stemக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே நிறைய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க முடியும். அப்படியே பாருங்கள், இதில் ஒரு வைடு பித்து இருக்குது, கார்டெக்ஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் ஒரு டிஸ்டிங்க்ட் கார்டெக்ஸு பித்துலாம் பிரிக்க முடியாது. இட் இஸ் ஜென்ரலி கிரவுண்ட் டிஷ்யூ. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே இங்கே கிரவுண்ட் டிஷ்யூ தான். திஸ் இஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. அதே மாதிரி in case of a dicot stem எல்லா vascular bundleம் ஒரே சைஸ். இங்கே அப்படி கிடையாது. இந்த பெரிஃபரல் ஏரியாலெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சென்டரில் வர பெரிய vascular bundle இருக்கும். அது ஒன்று. அடுத்தது, ஆனால் அதுலேயும் ஐப்போடர்மஸ் இருக்குது, இதுலேயும் ஐப்போடர்மஸ் இருக்கும். அப்புறம் இங்கே உங்களுக்கு vascular bundleலாம், அதாவது vascular bundleனால் மொத்தமாக ஒரு பண்டில் கவரிங் இருக்கும். பெரிசைக்கிள் இஸ் த outermost region of a vascular bundle இங்கே. பட் இன்கேஸ் இங்கே வந்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம்மில் எவ்ரி சிங்கிள் பண்டில் ஹஸ் காட் அ பண்டில் ஷீத். இப்போ நீங்கள் இதுதான் ஒரு பண்டில்னால் இது ஒரு பண்டில் ஷீத்து. ஸோ இதை சுற்றி ஒரு பண்டில் ஷீத்து, அப்படியே பண்டில் ஷீத்து, ஒவ்வொரு பண்டிலுக்குமான பண்டில் ஷீத் ஃபார்மேஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கே வாஸ்குலார் பண்டிலில் பெரிய கேவிட்டிஸ் எல்லாம் தெரியாது டைகாட்டில். இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு கேவிட்டி தெரியுது பாருங்கள். இது தான் நம்ம லாக்யூனா அப்படின்னு சொல்லுவோம். லாக்யூனா. திஸ் இஸ் கால்டு புரோட்டோசைலம் லாக்யூனா. புரோட்டோசைலம் லாக்யூனானா, புரோட்டோசைலம்னா தெரியும் இல்லையா, ஏர்லி ஃபார்ம்டு சைலம் இஸ் அ புரோட்டோசைலம். புரோட்டோசைலமும் கொஞ்சம் பேரன்கைமா செல்ஸும் சேர்ந்து அப்படியே ஜங்காகி பெரிய கேவிட்டியை ஃபார்ம் பண்ணும். பார்க்க ஸ்கல் மாதிரி தெரியும். அதுக்குள்ளே தே ஸ்டோர் வாட்டர். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் அ மோனோகாட் ஸ்டெம்மு. அது டைகாட்டில் கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா இருக்கும். இங்கே மோனோகாட்டில் ஃப்ளோயம் பேரன்கைமா கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இப்போ மோனோகாட் ஸ்டெம் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். The monocot stem as a sclerenchymatous hypodermis. அங்கே வந்து collenchyma, இங்கே sclerenchyma. A large number of scattered vascular bundle, each surrounded by a sclerenchymatous bundle sheath. ஸோ இங்கே bundle sheath sclerenchymatous. அங்கே அப்படியே உங்களுக்கு பெரிசைக்கிள் இருந்துச்சு. அண்ட் பெரிசைக்கிளுமே அங்கே உங்களுக்கு sclerenchymatous தான். இங்கேயுமே ஒரே ஒரு லேயர் ஆஃப் sclerenchymatous bundle sheath and large conspicuous parenchymatous ground tissue. Vascular bundles are conjoint. அதுவும் இதுவும் சேம். அங்கே ஓப்பன் vascular bundle, இங்கே closed vascular. Peripheral vascular bundles are generally smaller than the centrally located one. உள்ள பெரிய vascular bundle, வெளியே போக குட்டி. The phloem parenchyma is absent and water containing cavities are present within the vascular bundle. அதுதான் அந்த புரோட்டோசைலம் லாக்யூனா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டெம். ஸ்டெம்மு ரொம்ப ஈஸி. டைகாட் நல்லா கிளியராக படிச்சுக்கிட்டா அதை வச்சு அப்படியே கம்பேரிட்டிவாக மோனோகாட் படிச்சுக்கலாம். ஸோ வென் யூ கெட் இன் டு லீஃபில் ரெண்டு டைப் எகெயின், டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். யூஸ்வலாக டைகாட் லீஃபுக்கு பேர் டார்சி வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் லீஃப். ஓகே, டார்சல் சைடு, மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டும் தனித்தனியாக தெரியும் டைகாட் லீஃபில். மோனோகாட் லீஃபில் அப்படி ஸ்டிஃபாக இப்படி நிற்கும், ரெண்டும் ஒரே மாதிரி பகுதியாக தெரியறதுனால அது ஐசோ பைலேட்டரல் லீஃப் அப்படின்னு. பைலேட்டரல்னால் ரெண்டு பகுதி, ஐசோனா சேம். ஸோ இரண்டு பகுதியும் ஒரே மாதிரியாக இருக்கும் மோனோகாட் லீஃப். டைகாட் லீஃபில் மேலே கொஞ்சம் டார்க் க்ரீனும் கீழே கொஞ்சம் பேல் க்ரீனும். யூஸ்வலாக லீஃபை பொறுத்த வரைக்கும் டார்சல் சைடு அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலாக டார்சல்னு சொல்கிறதே இல்லை. இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டார்சல் அப்படிங்கிறத அடாக்சியல் சைடு. ஒரு குழப்பம் வரும் அடிக்கடி அடாக்சியலுக்கும் அபாக்சியலுக்கும். டினா டார்சல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடாக்சியல், டார்சல் சைடு. ஸோ திஸ் இஸ் அடாக்சியல். ஓகே, திஸ் சைடு இஸ் abaxial.
அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ். இங்கே கொடுத்துருக்காங்க அடாக்சியல் and this is abaxial. Okay, let us see. The vertical section of a dorsiventral leaf through the lamina show three main parts, namely epidermis, mesophyll and vascular system. Mesophyll அப்படிங்கிறது மீசோனா மிடில், ஃபில்லுனா லீஃப். மிடில் ஆஃப் த லீஃப், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் ஏரியா. அங்கெல்லாம் நம்ம கார்டெக்ஸ்ன்னு படித்தோம், ஏன்னா அது ரவுண்டாக இருக்க. இங்கே இது நம்ம திஸ் ஏரியா இஸ் மீசோஃபில் ஏரியா, அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 different types ஆஃப் டிஷ்யூஸ் தெரியுது பாருங்கள். பாலிசேடு பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா தெரியும் கீழ்ப்பக்கம், மேலே வந்து பாலிசேட் பேரன்கைமா. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸு உங்களுக்கு மோனோகாட்டில் தெரியாது, டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே மீசோஃபில் அப்படியே ஜென்ரலாக இருக்குது கம்பேரிட்டிவாக படிக்கும்போது. அதே மாதிரி இங்கே வாஸ்குலார் பண்டில் அப்படியே ஒரு பண்டில் ஷீத் கவர் ஆகிருக்கு. ஒரு வாஸ்குலார் பண்டில் இஸ் கவர்ட் பை பண்டில் ஷீத்து. இந்த வாஸ்குலார் பண்டில் ரீஜனுக்கு மேலே, ஸோ திஸ் இஸ் த திங். See, this is the vascular bundle covered by a bundle sheath. இந்த ஏரியாவில் ஆப்போசிட் டு, அதாவது ரெண்டு பக்கமும் வாஸ்குலார் பண்டிலுக்கு மேலேயும் கீழேயும் இப்படி ஜென்ரலாக ஒரு பேரன்கைமா. இது வந்து பாலிசேடோ ஸ்பாஞ்சியோ கிடையாது, ஜென்ரலாக ஒரு பேரன்கைமா இருக்குது. இங்கே பாருங்களேன், இன் கேஸ் ஆஃப் மோனோகாட்டர் லீஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ளீரன் கைமா இருக்குது. இது வந்து ஸ்க்ளீரன் கைமா கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஸ்க்ளீரன் கைமா நேச்சர். அதே மாதிரி ஒவ்வொரு சைலமும் சுற்றியும் ரெட் கலரில் ஒரு பண்டில் இருக்குது பாருங்கள், பண்டில் ஷீட்டு தனித்தனியாக. இங்கே இருக்கிற மீசோஃபில் பாலிசேட் ஸ்பாஞ்சு டிஃபரன்ஸ் இதுக்குள்ளே கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். இப்போ படிப்போம், கம்பேரிட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் ஈஸியாக இருக்கும். The epidermis which covers both the upper surface adaxial and lower surface abaxial of the leaf has a conspicuous cuticle to check the transpiration rate. The abaxial epidermis generally bears more stomata than the adaxial epidermis. அதுவுமே டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கிறதுக்காக தான் லோவர் சைடு நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும், உங்களுக்கு அடாக்சியல் சைடு கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது கூட. தி லேட்டர் மே ஈவன் லேக் ஸ்டொமேட்டா. அதோ இங்கே கொடுத்துட்டாங்க லேட்டர்னால் இங்கே என்னென்னா அந்த அடாக்சியல் சைடில் ஸ்டொமேட்டா இல்லாமல் கூட இருக்கலாம். The tissue between the upper and lower epidermis is called the mesophyll. This area is mesophyll. Mesophyll, which possesses chloroplast and carry out photosynthesis, is made up of parenchyma. It has 2 types of cells, the palisade and the spongy parenchyma. The adaxially placed palisade parenchyma is made up of elongated cell. இங்கே பாருங்கள், இந்த palisade parenchyma is elongated cells. இது ஃபுல்லாகவே நல்ல லென்த்தியாக elongated செல்ஸாக இருக்குது. ஸ்பாஞ்சியில் ரவுண்டாக இருக்கும். இதில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் டைட்லி பிளேஸ்டாக இருக்குது, இங்கே லூஸ்லி பிளேஸ்டு, பிகாஸ் கொஞ்சம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்காக. அப்படி படிப்போம். The adaxially placed palisade parenchyma is made up of elongated cells which are arranged vertically and parallel to each other. The oval or round and loosely arranged spongy parenchyma is situated below the palisade cells and extend to the lower epidermis. There are numerous large spaces and air cavities between these cells. இங்கே நிறைய air cavity இருக்குது பாருங்கள் for the gaseous exchange. And then there are numerous large spaces and air cavities between these cells. Vascular system includes vascular bundle which can be seen in the veins and the midrib. எங்கெல்லாம் உங்களுக்கு வெயின் போகுதோ, வெயின்லெட்ஸ், மிட்ரிப், அங்கே தான் வாஸ்குலார் பண்டில் இருக்கும். ஸோ அந்த சைஸ் ஆஃப் த வாஸ்குலார் பண்டிலும் சைஸ் ஆஃப் த வெயினோ மிட்ரிப்போ பொறுத்து தான். The size of the vascular bundle or depend on the size of the vein. The veins vary in thickness in the reticulate venation of the dicot leaves. அதுக்கேற்ற மாதிரி தான் சைஸை பொறுத்து. The vascular bundles are surrounded by a layer of thick-walled bundle sheath cells. Look at the figure 6.5a and find the position of xylem in the vascular bundle. இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ xylem உள்ளே இருக்குது, இதை சுற்றி உங்களுக்கு ஒரு bundle sheath இருக்குது. ஓகே, ஸோ இந்த பண்டில் இது பெருசாக இருக்கலாம், மேபி கிட்ட போக போக மார்ஜினை நோக்கி போக போக குட்டி குட்டியான வாஸ்குலார் பண்டில் இருக்கலாம். அடுத்தது ஐசோபைலேட்ரல் ஆர் மோனோகாட்டிலிடனஸ் லீஃப்.
The anatomy of isobilateral leaf is similar to that of dorsiventral leaf in many ways. It shows the following characteristic differences. In an isobilateral leaf, the stomata are present on both the surfaces of the epidermis, rendu pakkamum. And the mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. பார்த்தாலே தெரியுதுங்க, difference கிடையாது. அடுத்தது, in grasses, certain adaxial epidermal cells along the veins modify themselves into large empty colorless cell. These are called bulliform cells. சில கிராஸஸில் நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எபிடர்மிஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சிருக்கு, bulliform செல்ஸ்ன்னு சொல்லுவோம். I'll just draw here. It will be very helpful for the leaf to roll, to control or to keep it open. இப்படி இருக்குது. யூஷுவலாக இது பேரல் ஷேப்பில் இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது. It will be like, see, this is the condition. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் weird ஷேப்லலாம் பெருசாக. This is called bulliform cells. And when the bulliform cells in the leaves have absorbed water and are turgid, பெருசாகும். The leaf surface is exposed. தண்ணியை வாங்கி கொஞ்சம் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணும் சன்னுக்கு for that photosynthesis. When they are flaccid, இப்போ இந்த bulliform cells எல்லாம் குட்டியாக சுருங்கும் போது due to water stress தண்ணி கிடைக்கலைன்னா they make the leaves curl inward, அப்படியே உள்ள மடங்கி to minimize the water loss. ஸோ எப்படிலாம் நேச்சுரல் அரேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்படியே டர்ஜிடாகி பெருசாகி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற அதே bulliform செல்ஸு அப்படியே ஃப்ளேசிடாக மாறி காற்று போன பலூன் மாதிரி மாறி அப்படியே உள்பக்கமாக சுருங்கி டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கும், அது குறைக்கும். The parallel venation in monocot leaves is reflected in the near similar sizes of vascular bundle except in the main veins as seen in vertical section of the leaves. இப்போது டைகாட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா வேரியஸ் டைப்ஸ் த ஷேப் ஆஃப் த வெயின்ஸ் இந்த வாஸ்குலார் பண்டில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரே சைஸாக இருக்கும் மிட்ரிப்பை தாண்டி. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ளீரன்கைமா பேச்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸில். இங்கே வாஸ்குலார் பண்டிலில் ஜைலமை சுற்றி பண்டில்ஸ் செப்பரேட்டாக அங்கே மொத்தமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி இன் டைகாட், மோனோகாட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. bulliform செல்ஸ் இருக்குது, அங்கே இல்லை. இதுதான் ரெண்டுத்துக்குமான வேரியேஷன். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. இப்போ நம்ம சம்மரியை படிப்போம். சம்மரியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Anatomically, a plant is made of different kinds of tissues. The plant tissues are broadly classified into meristematic, apical, lateral, intercalary, மூணு டைப் ஆஃப் meristematic. And permanent tissue simple and complex. Simple kulla parenchyma, collenchyma, sclerenchyma. Complex kulla xylem and phloem. Assimilation of food and its storage, transportation of water, minerals and photosynthesis and mechanical support are the main functions of tissues. Food store பண்ணி வைக்கிறது, வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃபோட்டோசிந்தசிஸால் ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சப்போர்ட், இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் அ டிஷ்யூ. There are three types of tissue system: epidermal, ground and vascular. The epidermal tissue system are made of epidermal cells, stomata and the epidermal appendages. அதுதான் இந்த trichome and hair. The ground tissue system forms the main bulk of the plant. It is divided into three zones: cortex, pericycle and pith. இப்போ கிரவுண்ட் டிஷ்யூக்குள்ளே கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்துன்னு கொடுத்துருக்காங்க. உள்ள பித்து இஸ் அ பார்ட் ஆஃப் அ வாஸ்குலார் பண்டில்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்ஸாமில் படிக்கும்போது, எக்ஸாமில் வரும்போது, நம்ம இங்கே ரூட்டில் படிக்கும்போது லுக் அட் ஹியர், all tissues on the inner side of the endodermis such as pericycle, vascular bundle and pith constitute the stele அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே it is a part of a cortexன்னு கொடுத்துருக்காங்க. So ground tissue system, the ground tissue 3 zones: cortex, pericycle and pithன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரூட்டில் பற்றி கேட்டால் மட்டும் அதை எழுதிக்கோங்க, மீதி வந்தால் இதை பார்த்து எழுதிக்கோங்க, இந்த கண்டென்ட்டை எழுதிக்கோங்க. The vascular tissue system is formed by the xylem and
phloem. On the basis of presence of cambium, location of xylem and phloem, the vascular bundles are of different types. ஆமாம், நம்ம கேம்பியம் இருந்தால் ஓப்பன், இல்லைனா க்ளோஸு. லொக்கேஷன் ஆஃப் xylem phloem ஆல்டர்னேட்டாக இருந்தால் ரேடியல் வாஸ்குலார் பண்டில், ஒரே லைனில் இருந்தால் ஒரே ஆக்சஸில் இருந்தால் conjoint. Vascular bundles of different types. The vascular bundles form the conducting tissue and translocate water, minerals and food material. Monocot and dicot plants shows marked variation in their internal structure. They differ in type, number and location of vascular bundles. நம்பர் மாறுது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டையார்க், டெட்ரார்க் இன் டைகாட் ரூட், பாலியார்க் இன் மோனோகாட் ரூட். லொக்கேஷன் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் அதுதான் மாறி மாறி. த செகண்டரி க்ரோத் அக்கர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலினஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். இதெல்லாம் நடக்கும். மோனோகாட்டில் கிடையாது அப்படின்னு, மோனோகாட் ரூட்டில் இல்லைன்னு தெளிவாக இருக்குது. சில மோனோகாட் ஸ்டெம்மில் செகண்டரி க்ரோத் இருக்குது, நம்ம தென்னை மரம், பாக்கு மரம் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அது கேம்பியம் இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா கேம்பியல் க்ரோத்தில் வர்றது. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் செகண்டரி க்ரோத் இன் திஸ் லெசன். அவ்வளோதான். அனாட்டமி ரொம்ப சிம்பிள் லெசன் தான், ஈஸியாக படிச்சிடலாம். இதோட இந்த லெசன் வந்து ஹஸ் கம் டு அன் எண்ட். படிங்க. அந்த உங்களுக்கு சடனாக இப்போ இந்த செகண்ட் பார்ட் பார்த்தா ஒரு குழப்பம் வரும். ஸோ நீங்கள் போன வீடியோவை பார்த்துட்டு அனாட்டமியில் அதுக்கப்புறம் ஒரு பேஸ் ஸ்டெம் டிஷ்யூனா என்ன, மெரிஸ்டம்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ. ஓகே, அது வரைக்கும் கேட்டுட்ருங்க, அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, பாய், குட் லக்.